ஹலோ மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற நோட்டிஃபிகேஷன் என்னன்னா, கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்க சிஹெச்எஸ்எல் உடைய நோட்டிஃபிகேஷன் இது. அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 23/6/2025 டு 18/7/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பட் லாஸ்ட் டேட் வரைக்கும் அப்ளை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. பிகாஸ் எஸ்எஸ்சி சர்வர் எப்போவுமே பிஸியாக இருக்கும். லாஸ்ட் டைம் நீங்கள் லாஸ்ட் டே ஆர் 2 days பிஃபோர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. யூ வில் ஹாவ் டு வெயிட் ஃபார் தி ஹோல் டே லுக்கிங் அட் தி வெப்சைட். கண்டிப்பாக அவ்வளோ பிஸி இருக்கும் சர்வர். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த மந்த் எண்ட் ஆர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 10 daysக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 rupees. என்னென்ன போஸ்ட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லோயர் டிவிஷனல் கிளர்க், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ. இது எல்லாமே லெவல் 4 உடைய பே லெவல் 4 உடைய ஜாப்ஸ் தான். பே லெவல் 5ம் இருக்குது, பே லெவல் 2க்கு உண்டானதும் இருக்குது. ஸோ உங்களுடைய சேலரி என்ன இருக்கும் அப்படின்னா, லோவர் டிவிஷனல் கிளர்க் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்னா 1900 டு 63,200 வரைக்கும் இருக்கும். ஃபார் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 25,500 டு 8100 இருக்கும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏனா 25,500 டு 8100 இருக்கும். ஓகேங்களா. ஃபார் லெவல் 5 இருந்துச்சுன்னா 29,200 டு 92,300 இருக்கும். மொத்த வேகன்சிஸ் அப்படின்னா 3,131 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த வேகன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு உண்டான வேகன்சிஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்கலாக நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு உண்டான வேகன்சிஸ் இது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் எவ்வளோ இருக்குங்கிறது உங்களோட நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 4ல் இருக்கும். நீங்கள் டீட்டெயில்டாக அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு வேணும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 57 போனீங்கன்னா எப்படி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது, எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்லோட் பண்ணும்போது தயவு செஞ்சு ஸ்பெக்ஸ் போட்டிருக்க மாதிரியோ அவங்க சொல்லியிருக்க அந்த ஃபார்மேட்டை விட்டுட்டு வேறு மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். நம்ம சவுத் சைடுக்கு உண்டான சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்குது, சென்னை இருக்குது, மதுரை இருக்குது, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். இதுதான் நம்ம சவுத் சைடுக்கு உண்டான. கிருஷ்ணகிரி இருக்குது. ஸோ இதுதான் நம்ம சவுத் சைடுக்கு உண்டானது. ஸோ கிருஷ்ணகிரி செக் பண்ணிக்கோங்க. இது நம்ம கிருஷ்ணகிரியாக தான் இருக்கும், தமிழ்நாடு கிருஷ்ணகிரியாக தான் இருக்கும். செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ சதர்ன் சைடுக்கு எதுனா ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, இந்த 4க்கு உண்டானது இந்த சதர்ன் சைடு. இதோட சென்டர்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் தமிழ்நாடு எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஹைதராபாத் அண்ட் கிருஷ்ணகிரி. ஓகேங்களா. எக்ஸாமோட இது இட்ஸ் 2 tier எக்ஸாமினேஷன். ஓகேங்களா. ஸோ 2 tier எக்ஸாமினேஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, செக்ஷன் 1 ஐ மீன் ஃபர்ஸ்ட் டயர் 1 எக்ஸாமில் இங்கிலீஷ் நாலேஜ், பேசிக் இங்கிலீஷ் இருக்கும். அதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 கொஷின்ஸ் இருக்கும். மார்க்ஸ் 50 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ டோட்டலி 200 மார்க்ஸு. ஒவ்வொரு பார்ட்லேயும் 25 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் ஒரு 25 கொஷின்ஸு, மேக்ஸில் ஒரு 25, ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 25 இருக்கும். பட் இதில் மொத்தமாக உங்களுக்கு கொடுக்குற டைம் 60 minutes கொடுப்பாங்க. நீங்கள் இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தப்பான கொஷினுக்கும் 0.50 மார்க்ஸ், தட் இஸ் half a மார்க் ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஷியோராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணணும். டயர் 2 எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா செக்ஷன் 1ல் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டிஸும் ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அது 30 கொஷின்ஸ் இருக்கும். பட் மார்க்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 3 மார்க்ஸ், டோட்டலாக 60 கொஷின்ஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 180 மார்க்ஸ்க்கு இருக்கும். செக்ஷன் 2ல் இங்கிலீஷ் லாங்குவேஜும் காம்ப்ரிஹென்ஷனும் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். ஸோ 40, 20, 60 கொஷின்ஸு, அதுக்கு 3 மார்க்ஸ், ஒவ்வொன்றுக்கும் 180 மார்க்ஸு. கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு ஒரு 15 கொஷின்ஸு, அதுக்கு ஒரு 45 மார்க்ஸ் இருக்கும். அப்புறம் செஷன் 2ல் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட் எப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, skill test is mandatory for data entry operators. No candidate is exempted from appearing in the skill test. அதாவது இது எல்லாத்துக்குமே mandatory as it is a data entry operatorங்கிறதுனால skill test இது பண்ணுவாங்க. So it's a typing test தான். எப்படின்னா the duration will be 15 minutes and in a printed manner in English containing about 3,700 to 4,000 key depressions. அந்த ஸ்பீட் டைப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட்
பார்ட் பி ஃபார் டிஓ எக்ஸப்ட் இந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு வந்து 2000 to 2200 க்ரீ டிப்ரெஷன்ஸ் ஒன்லி அந்த நம்பர் ஆஃப் இது ஸ்பீட் அடிக்கிறது மட்டும் தான் வந்து வேரி ஆகும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. சிலபஸ் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 20லேருந்தே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி அப்லோட் பண்ணுங்கிற இது டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா அப்படியே சொல்கிறேன் பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் கரெக்டாக சொல்கிறேன். நான் இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், பேஜ் நம்பர் 63ல் கொடுத்துருக்கான் எப்படி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்கிறது. ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணணும். ஸ்பெக்ஸ் போட்டதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே போல் நீங்கள் சைடில் திரும்பிட்டு கீழே குமிஞ்சுக்கிட்டு மேலே குமிஞ்சுக்கிட்டு பிளராக இருக்க ஃபோட்டோஸும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் ஷுட் பி நாட் பி எதர் டூ ஸ்மால் டூ லார்ஜ் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிளியர்லி விசிபிள். யூ ஷுட் நாட் வேர் ஸ்பெக்ஸ் ஆஸ் வெல். ஸோ இவ்வளோ தான் இதனோடது. வேறு ஏதாவது உங்களுடைய ஸ்கிரைப் சர்டிஃபிகேட் வேணும், இல்லை இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் தட் ஹாஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அப்படின்னா இந்த அனெக்ஷர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் see through it. ஸோ ஸ்கெட்யூல் 1 டயர் எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் மந்த் வருது. 8/9 to 18/9 வருது. ஸ்கெட்யூல் 2 வந்து தட் இஸ் டயர் 2 அது வந்து February to March 2026ல் வரும். இஃப் யூ ஆர் பாசிங் தட் டயர் 1 தென் வில் பி கால் ஃபார் டயர் 2. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 18/7. அதுக்கு முன்னாடி எப்படியும் தயவு செஞ்சு 10/7க்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. Thank you. Please subscribe to my channel to get more updates on government jobs as well as for private job notifications.